ஆப்பிளில் வேக்ஸ் தடவுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்பிள் சாப்பிட்லான்னு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தேன் கைஸ். அது தோல் விட்டு சாப்பிட்லாமா இல்லை அப்படியே சாப்பிட்லாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அதை உத்து பார்த்தா அது மேலே ஏதோ ஒயிட்டாக இருந்தது. என்னடா ஒயிட்டாக இருக்குன்னு கத்தி எடுத்து சுரண்டி பார்த்தேன். அது ஏதோ சால்ட்டு மாதிரி அப்படியே வருது. ஒரு மாதிரி வேக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த இந்த மெழுகுவத்தி தீக்குச்சி பார்த்துருக்கீங்களா, அதில் ஒரு மாதிரி லேயர் இருக்கும் தெரியுமா பேப்பர் மேலே, அந்த மாதிரியே இருந்தது. சரி, நானும் இது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தனால ஏதோ ஒட்டிகிட்டு இருக்கு போல இருக்கு, ஒரு வேளை ஃப்ரிட்ஜோட கூலிங்னால தான் இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு போல இருக்குன்னு நினச்சி நானும் எல்லா பக்கமும் அதை சுரண்டி பார்த்தேன். எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஒயிட்டாக தான் வந்தது. எனக்கு ஒரே டவுட் ஆகிடுச்சு, இந்த ஆப்பிளில் வேறு வேக்ஸ் தடவுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லாம் சர்ச் பண்ணேன். ஜென்ரலாக ஆப்பிளில் வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் வேக்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தளவுக்கு வேக்ஸ் ஃபார்ம் ஆகும்னு எனக்கு ஒரே டவுட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள். அப்புறமா இன்னொரு ஆப்பிளும் எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி தான் சுரண்டி பார்த்தேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வேக்ஸ் வந்தது. என்னடா இது வந்து வேறு கடையில் வாங்கினது, அந்த ஆப்பிள் வேறு கடையில் வாங்கினது, ரெண்டு கடையிலையும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை சென்னையில் வர ஆப்பிளில் ஜென்ரலாகவே இப்படி தான் இருக்குமா, இல்லை ஆப்பிள் இந்த மாதிரி நார்மலாகவே வேக்ஸ் இருக்குமா, இல்லை இவங்க தான் இந்த மாதிரி ஏதாவது தடவுறாங்களான்னு தெரியல. சரி, இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னா, தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி சுரண்டி பார்ப்போம் அப்படின்ட்டு நல்லா வாஷ் பண்ணேன். பாருங்கள், ஒரு கையில் தான் வாஷ் பண்ண முடிஞ்சது, இன்னொரு கையில் ஃபோன் இருந்தனால. ஆனாலும் கட்டவரில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து தான் தேய்ச்சேன். சரி, இப்போ கல்வியாச்சு, இப்போயாவது அந்த வேக்ஸ் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கத்தி எடுத்து திரும்பி தேய்ச்சி பார்த்தேன். எனக்கு அதுக்கு மேலே ஷாக் ஆகிடுச்சு. அந்த வேக்ஸ் திரும்பி வருது காய்ஸ். இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பாருங்களேன், அது எடுத்தால் ஒரு மாதிரி அந்த வேக்ஸ் லேயர் மாதிரி தான் இருக்குது. நேச்சுரலாக ஃபார்ம் ஆகுதுன்னா இந்தளவுக்கு வேக்ஸ் ஃபார்ம் ஆகும். சரி, இது தோலோடு சாப்பிட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தோலை உரிச்சிட்டு தான் சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் சாப்பிடும்போது இது மாதிரி கவனமாக இருங்க. இதை வந்து மேக்ஸிமம் தோல் உரிச்சே சாப்பிட்றது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.